ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் ஸ்பாட் பீஸ். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போர்த்தோ எபிசோட் 1 போவோம். ஸ்டார்டிங்கில் போர்த்தோவும் கவாக்கி சண்டை போட்டுருக்க மாதிரி காமிக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா போர்த்தோ சொல்லிட்டு கவாக்கியை பார்த்து நீ இவ்வளோ தூரம் வருவேன்னு நான் நினைக்கல கவாக்கின்னு சொல்லுவான். அதுக்கு கவாக்கி வந்து நான் 7வது ஹோக்காகே அனுப்பி எடுத்துக்கு தான் உன்னை அனுப்ப போகிறேன்னு சொல்லுவான். இது சரியான முடிவு தானே போர்த்தோ வந்து கவாக்கிட்டே கேட்கான். இது சரியான முடிவு தான்னு நம்ம கவாக்கி சொல்கிறான். வில்லேஜில் இருக்க எல்லா ஹோக்காகியோட ஸ்டாச்சுவையும் காமிக்காங்க. எல்லாம் நொறுங்கி இருக்குது. லீஃப் வில்லேஜே அப்படியே அழிஞ்சிருக்கு பாருங்கள். நம்ம போர்த்தோ வந்து என்னத்தையும் எடுக்கான். என்னது எடுக்கான்னு பார்த்தா லீஃப் வில்லேஜ் சிம்பிள் ஹெட் பேண்ட் எடுத்து தலையில் மாட்டுறான். அடுத்து சொல்கிறான் பாருங்கள் தலைவன், நான் இன்னும் சினவிதான் அப்படின்னு வெறித்தனமாக சொல்லிட்டு கவாக்கியும் போகிறதையும் சண்டை போட்டுருக்குறாங்க. அப்படியே காமிக்காங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு காமிக்காங்க. ஸ்டார்டிங்கில் காமிப்பாங்க 2 பசங்க ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. யாருன்னு பார்த்தா போர்த்தோவும் சிக்கடாயும். நார்த்தோட மகன் போர்த்தோவும் சிக்கமாரோட பையன் சிக்கடாயும் ஓடிச்சிருக்காங்க. ஆனால் வேறு எங்கே தான் நம்ம சிக்கடாய் போர்த்தோட்ட இது ரொம்ப மோசமானதான்னு கேட்பான். ஆமாம், இது ரொம்ப மோசமானதுன்னு சொல்லுவான் போர்த்தோ. இப்போ நேரத்தோவே சிக்கமாரியும் அவங்க நாளைக்கு என்ட்ரன்ஸ் செரிமனினால இது ஃபுல்லாக முடிக்கணும்னு காமிப்பான். இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நான் இங்கே தான் இருக்கணுமான்னு அர்த்தம் சொல்லுவான். இவன் நேரத்தோட ஒரு ஹொக்காகே இருப்பான். அதனால தான் இப்போ போர்த்தோ சிக்கவராயும் ட்ரெயினில் இருப்பாங்க. போர்த்தோ சொல்லுவான், நான் அது சரியான நேரத்தில் வந்துட்டேன், லிமிட்டட் எடிஷன் க்ரீன் சில்லி பர்கர் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். நான் ஏன் அவங்க கூட வரணும்னு சிக்கவராயி கேட்பான். 2 பேரும் பர்கர் சாப்பிடுவாங்க. அடுத்து பார்த்தா இது ரொம்ப சூடாக இருக்குன்னு நீ எங்கே போனால் நான் ஏன் அவன் கூட வரேன்னு சிக்கடாய் சொல்லுவான். அதுக்கு இந்த ட்ரெயின் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு நம்ம போர்த்தோ சொல்லுவான். ட்ரெயின் நம்மகிட்ட இருக்குமோ நம்ம நடக்க வேண்டாம், நம்ம லீஃப்லேயே நல்லா மாடர்னாகி வருது. நாளையிலேருந்து அகாடமி ஸ்டார்ட் ஆகுது. என்னது நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுதான்னு அப்படி போர்த்தோ கேட்கான். அது உனக்கு தெரியாதா, நிறைய உன் அப்பா சொல்லலையான்னு அப்படி சிக்கடாய் கேட்க. ஓரளவு சொன்னாங்கன்னு போர்த்தோ சொல்கிறான். சிக்கடாய், உன் அப்பாவை அசிங்கப்படுத்துறதுக்காண்டி எதையும் செய்யாத, அப்பா வெக்கப்படியான செயலை செய்யாத, அது ஒன்றையும் பாதிக்கும். என்னன்னு கேட்கான் போர்த்தோ. உங்கள் அம்மா எப்போ என்கிட்ட சொல்லுவாங்கன்னு உன்னை பார்த்துக்க சொல்லுவாங்க. எங்கள் அம்மாவான்னு போர்த்தோ கேட்கான். சிக்கடாய் போர்த்தோ பண்ணி உன்னை சரிப்படுத்திக்கோ. நம்ம சிக்கடாய் சரி நாளைக்கு சந்திப்போம். நம்ம சிக்கடாய் அந்த போஸ்ட் கம்பியில் தொங்கிடுறான். நம்ம போர்த்தோ அவனுக்கு பாய் போட்டு அப்படியே காமிப்பாங்க. நான் லீஃப் வில்லேஜ் நல்ல பெருசாக மாடர்னாக இருக்குது. அப்படியே நருத்தோட ஃபேஸையும் காமிப்பாங்க. லீஃப் வில்லேஜ் ஸ்டாச்சுவில் 7வது ஹொக்காகேவா. ட்ரெயின் டிரைவர் வந்து ரொம்ப ஆபத்தானது, கீழே இறங்குன்னு நம்ம போர்த்தோ பாட்டு சொல்கிறாரு. அவன் குதிச்சிடுறான். சில பசங்க ஒரு பையனை போட்டு தொல்லை பண்ணுறாங்க. டெங்கின்னு ஒரு பையனை பாட்டு, டெங்கி அவ்வளோதானா உனக்குன்னு சொல்கிறாங்க. ஆமாம், எனக்கு கூட கொஞ்சம் காசு வேணும்னு நம்ம இவன் கேட்கான். பார்த்தா நம்ம பொருட்டோ ஒரு தலையில் காஃபியை ஊற்றுறான். சாரி, நான் தெரியாமல் ஊற்றிடுறேன்னு நம்ம போர்த்தோ சொல்லுவோம். கீழே இறங்குன்னு அந்த பசங்க சொல்லவும் நம்ம போர்த்தோ கீழே இறங்கி சேடல் கிரவுண்ட் ஜுட்ஸை போட்டு ஓடுறான். அவன் நிஞ்சாவான்னு அந்த பசங்க கேட்காங்க. எங்கள் கூடயே மோட போறியான்னு அந்த பையன் கேட்கான். ஆமாம், நான் உங்கள் கூட மோட போகிறேன். டெங்கியோட பறிச்சுட்டு அவன்கிட்டே கொடுத்துட்டான். ஒரு 3 பசங்க பேசிகிட்டே வராங்க. நீ என்ன செய்கிற நீ ஓடி வராங்க. பொறுத்தோ கூட சண்டை போட நாம் போவோன்னு பொறுத்தோ டெங்கியை கூட்டிகிட்டு ஓடுறான். வேகமாக ஓடுறாங்க. அந்த 3 பசங்களும் துரத்தி வராங்க. பொறுத்தவும் டெங்கி பையனும் மேலே ஏறிட்டாங்க. நான் அவ்வளோயா நம்ம பொறுத்த எனக்கு உடம்பு சரியில்லைன்னு டெங்கி சொல்லி பின்னாடி வருவாங்கன்னு டெங்கி சொல்லி. அப்படியா உன் கோவம் வரலையா நம்ம டெங்கிட்டு கேட்காம அவங்களுக்கு பாடம் புகுத்தணும். அந்த பசங்களுக்கு பாடம் புகுத்தணும் நம்ம பொறுத்து. நான் உன்னை மாதிரி சக்தியானவை இல்லைன்னு நம்ம உங்களுக்கு நெஞ்சுட்டு நல்லா தெரியும்லன்னு நம்ம டெங்கி கேட்காம பொறுத்து. ஆமாம், எனக்கு நல்லா தெரியும். நீ அகாடமிக்கு போறியான்னு நம்ம டெங்கிக்கான். நான் இல்லை போகல, நாளையிலேருந்து தான் போகிறேன்னு சொல்கிறாங்க. சரி, உன்னை பாட்டில் சந்தோஷம்னு சொல்லி போகிறாங்க. நான் அகாடமிக்கு போடுறதுக்கு எங்கள் அப்பாவோட ஆசை தான். அவரோட கம்பெனி வாரிசு ஆகணும்னா நிஜுட்சு கற்றுருக்கணுமா அப்படி சொல்கிறேன். நம்ம பொருட்டோ கம்பெனி பேர் என்னன்னு கேட்டால் காமினாலேமோ கம்பெனி. அதுக்கு தெரியாம ஆச்சரியப்படுறான் பொருட்டோ. இது அந்த ட்ரெயின் பிஸ்னஸ் கம்பெனின்னு தானே சொல்லிட்டுருக்கான். அடுத்த வெளியிட்டு முன்னாடியே ஆர்டர் செய்யலாமான்னு நம்ம பொருட்டோ நம்ம டெங்கி கற்றுக்கிறதும் நல்லதுதான் எங்கள் டெங்கி சொல்கிறான். அடுத்து 4வது தெரிஞ்சாவில் எங்கள் அப்பா சாதனை நிறையா பண்ணியிருக்காருன்னு அப்படி சொல்லிட்டு தெரியல நம்ம டெங்கி. எங்கள் அப்பா வேலையில் மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட் கொடுக்காங்க, குடும்பத்தை பார்த்துருக்க மாட்டாங்க எங்கள் அப்பா அப்படின்னு போர்த்தோ சொல்கிறேன்.
எங்கள் அப்பா எனக்கு அவ்வளோவா பிடிக்காது, அதனால என்னைய எங்கள் அப்பா பனிஷ் பண்ண மாட்டார். நீ உங்கள் அப்பாவுக்கு நீ ஒரு பாடத்தை அப்படின்னு பொறுத்து எங்கள் அப்பாவுக்கெல்லாம் நான் இப்போ பயப்பட மாட்டேன். எங்கள் அம்மாவுக்கு இப்போ மணி எத்தனாச்சு? 7 மணினே டெங்கி சொன்ன. ஐயோ லேட்டாக வந்து அம்மா திட்டுவாங்களே. சரி உங்கள் அப்பாவுக்கு சரியான பாடத்தை போட்டுட்டு சரி நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் பாய். நம்ம டெங்கி சரின்னு சொல்கிறான். எங்கள் அப்பாவுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க போகிறேன். அப்படியே டெங்கி அந்த கேனை கீழே தூக்கி போகணும். கரெக்டாக அந்த டஸ்ட்பினில் விழுது. ஆச்சரியப்படுறா. கரெக்டாக போட்டேன்னு சொல்கிறான். எங்கள் அப்பாவுக்கு நான் பாடம் கற்றுக் கொடுக்க போகிறேன்னு சொல்கிறான். அடுத்து இப்போ நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னு பொறுத்த சொல்கிறான். ஏன் இவ்வளோ லேட்டாக வந்தேன்னு ஹினாட்டா கேட்கா. சிக்கடா என்னை போகல சாரிம்மா நம்ம பொறுத்த சொல்கிறான். சிக்கடா ரொம்ப நல்லவேன்னு நம்ம ஹினாட்டா சொல்கிறான். ஹீமாவரி வந்து கெட்டி. அடுத்து ஹினாட்டா போய் போர்த்தோட ஷோவை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்கான். சிம்பிள் இவன் டைனிங் ஹாலுக்கு அமைக்காங்க. அம்மா சூப்பராக இருக்குன்னு நம்ம போர்த்தோ சொல்கிறாங்க. போர்த்தோ ஹீமாவரியும் சொல்கிறாங்க. அடுத்து ஹினாட்டா சொல்கிறான். நான் அவங்க அப்பாவும் மறுபடியும் அகாடமியில் தான் பார்த்தேன்னு சொல்லுவான். நான் இதை எத்தனை வாட்டி கேட்டேன்னு நம்ம போர்த்தோ சொல்லுவான். எப்பவும் பிரச்சனை கொண்டு நான் நிறுத்துவோன்னு அப்படியே ஹினாட்டா சொல்லுவான். ஆனால் அப்போ ரொம்ப நல்லா இருந்தது. இது நானும் நிறைய வாட்டி கேட்டேன். உங்கள் அப்பா இன்றைக்கி நைட்டு வீட்டுக்கு வருவாங்கன்னு நினச்சேன். ஒன்றும் சொல்ல நருத்தோ ஒன்றையும் இதே மாதிரி இப்போலாம் பார்க்குறதே. நருத்தோ இந்த கிராமத்தை பாதுகாக்கணும்னா இந்த கிராமம் நல்லா இருக்குன்னு அப்படி ஹினாட்டா சொல்லுவோம். போராடுறது மட்டும் நிஜாவோட கடமை இல்லைன்னு ஹினா ஹொகாக்கையில் நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு நம்ம ஹினாட்டா நாளையிலேருந்து அகாடமியில் அதை கற்றுக்குப்ப நீ அப்படின்னு ஹினாட்டா சொல்லுவோம். டெங்கி நீ காமிதா வினயமோன் கம்பெனியோட வாரிசு. நீ சில பசங்களோட சண்டை போடுவது போல் தெரியுது. நீ என்ன செய்ய போகிறேன்னு டெங்கியோட அப்பா இல்லை பயிற்சி செய்யணும். உன் தந்தையை பற்றி யார் கவலைப்பட போகிறா? அவர் அவங்களுக்கு பாடம் புகுத்தணும் நீ அப்படின்னு பொறுத்த சொல்லுறது இவனுக்கு ஞாபகம் வருது. நான் ஸ்ட்ராங்கானதுக்கப்புறம் எதுனாலும் பண்ணிக்கலாமா டெங்கி கேட்கான். நீ எதுனாலும் பண்ணிக்கோ நம்ம டெங்கியோட அப்பா சொல்கிறான். சரின்னு வெளியே போகிறான். நெகட்டிவான சக்தி டெங்கி கிட்ட வருது. டெங்கி கிட்ட பாஞ்சு வருது. அப்படியே டெங்கிக்குள்ளே போயிடுது அந்த நெகட்டிவ் சார்ஜ் சக்தி. இப்போது டெங்கியை பார்த்தா நான் அதை நிரூபிக்க போகிறேன்னு அப்படியே பயம்படுத்துகிற மாதிரி சொல்கிறான். மறுநாள் பார்த்தா என்ட்ரன்ஸ் செரிமனி. நம்ம போகிறது வேகமாக விட்றான். நீங்கள் லேட் ஆகிட்டேன்னு சொல்லி வேகமாக பார்த்தீங்கன்னா மேலே ஏறிட்டான். அப்படியே மேலே தாவி தாவி குதிச்சு போகிறான். பொறுத்தோ அப்படியே படுத்தது ஜாலியாக போகிறான். பஸ் கம்பியில் நின்றுட்டு ட்ரெயின் வந்துட்டுன்னு சொல்லுவான். அது டெங்கி தானேன்னு சொல்லிகிட்டே பார்க்கான். ஒரு நெகட்டிவ் சார்ஜ் அன்றைக்கி நேற்று வந்து அந்த நெகட்டிவ் சார்ஜ் மறுபடியும் காமிக்காங்க. அப்படியே பொறுத்தோ ரைட் கண்ணை பார்த்தா ப்ளூ கலர்லேன்னு ஜோகன் தெரியுது. அடுத்து அந்த டெங்கி மறைஞ்சிருவான். இது கண்ணக்கு செய்து பார்க்கும்போது அவன் இருக்க மாட்டான். அவனும் ட்ரெயினில் வருவான்னு நினைக்கேன்னு அப்படியே சொல்லிட்டு வரான். நேற்று வந்து அந்த 3 பசங்களும் நீங்கிட்டே பேச விரும்புறியா, எங்களை பழி வாங்குறேன்னு நினைக்கிறியான்னு கேட்காங்க. நீங்கள் எங்களை கூப்பிட்டீங்க அதுக்கு என்ன? கீழேருந்து பண நோட்டு எடுக்காங்க. அங்கே எல்லா ட்ரெயின் வரைக்கும் அந்த ட்ரெயின் வரைக்கும் பணமாக கொட்டி இருக்குது. அங்கேயும் இருக்குதுன்னு பார்க்காங்க. அப்படியே அந்த 3 பசங்களும் ட்ரெயினுக்குள்ளே வந்துடுறாங்க. அந்த 3 பசங்க எல்லா பணத்தையும் எடுத்தோடனே டோர் க்ளோஸ் ஆகிடுது. ட்ரெயின் அடுத்து கிளம்புது. ஃபாஸ்ட்டாக கிளம்புது. என்ன நடக்குதுன்னு பார்க்காங்க. டிங்கி அது நீ தானே, என்ன செய்கிற? ட்ரெயினை உடனே நிறுத்துன்னு அவங்க சொல்கிறாங்க. எல்லாம் பிச்சுக்கிட்டு போகுது. இப்போ நிறுத்த போறியா இல்லையா? நான் கொஞ்சம் வேடிக்கை தானே பண்ணோம், எங்களை மன்னிச்சுது அப்படி சொல்கிறாங்க. கொஞ்சமா என்ன எவ்வளோ பண்ணீங்க? நம்ம டிங்கி என்னமோ கை வச்சு என்னமோ செய்கிறான். அடுத்து மேலேருந்து ஒரு பேக் வந்து விழுது. யாருன்னு பார்த்தா நம்ம பொருட்டோ. நான் உன்னை பார்க்க வந்துட்டேன் டிங்கி அப்படின்னு பொருத்தோ என்ட்ரன்ஸ் செரிமனிக்கு நீ போல பொருத்தோ அதை பற்றி யாரு கவலைப்பட அப்படின்னு டிங்கி சொல்கிறான். நான் எங்கள் அப்பா கிட்ட வலிமையானவன் நிரூபிக்க போகிறேன். மறுபடியும் பொறுத்தோக்கான ப்ளூ கலர்லேன்னு ஜோகனாக மாறுது. இப்போவே இதை நிறுத்தி நம்ம பொறுத்தோ சொல்கிறோம். இது ரயில்வே ஸ்விட்சை நெருங்க போகிறோம்னு சொல்கிறான். பொறுத்தோ அந்த கதை திறந்து குணாயை போட்டு தள்ளிவிட பார்க்கலாம். ஆனால் முடியலை. உனக்கு என்னாச்சுன்னு பொறுத்தோ அவருடைய ஒப்புதல் தேவைன்னு நம்ம டெங்கி சொல்கிறான். என்ன சொல்கிறேன்னு நம்ம இல்லைண்ணா அவருடைய ஓகே உனக்கு தேவை. ஒன்று நீ தான் பார்த்துக்கணும், யாரையும் உன்னைய பார்த்துக்க சொல்கிறான் பொறுத்தோ.
நீ தான் உன் முடிவு எடுக்கணும்னு பொறுத்த என்ன சின்ன பொறுத்த கேட்கான். நீங்கள் 2 பேரும் என்ன செய்றீங்க, முன்னாடி பாருங்க. பொறுத்த முன்னாடி பார்க்கலாம். ட்ரெயின் ஃபாஸ்ட்டாக போகுது. டெங்கி இது நானாக செஞ்சேன்னு ஏன் தவிடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்தோ சேடக்குளோன் ஜுட்ஸுவை போட்டு அப்படியே 3-4 சேடக்குளோன் ஜுட்ஸுவை போட்டு நிற்கான். அடுத்து மறுபடியும் வலிக்கு விட்டுது. நெகட்டிவ் சார்ஜ் மறுபடியும் டெங்கிக்குள்ளே தெரியுது. டெங்கின்னு பொறுத்த கட்டுறான். அந்த நெகட்டிவ் சார்ஜ் போயிடுது. டெங்கியை விட்டு எல்லாத்தையும் நினச்சி பார்க்கான். அந்த நெகட்டிவ் சார்ஜ் போயிடும். அடுத்து டெங்கி போருத்தோ பிடிச்சி போருத்தோன்னு கட்டுறான். ட்ரெயின் ஃபாஸ்ட்டாக மோடுறதுக்கு மோடாமல் போகுது. போர்த்தோ தலையில் தேங்க்ஸ் டிங்கின்னு சொல்கிறான். போர்த்தோ இன்னும் கொஞ்சம் விட்டுறதானே நம்ம போர்த்தோ சொல்கிறான். எப்படியும் அந்த 3 பேரும் பிடிச்சிக்கிட்டாங்க. 4 பேரும் எப்படியோ தப்பிட்டாங்கன்னு நினச்சா ரொம்ப நல்லான்றே நம்ம போட சொல்லலாம். இது அவ்வளோ நல்லா இல்லைன்னு நம்ம அவங்க எல்லோரும் பின்னாடி இருந்து அந்த கோச்சு விழுந்தது என்ன செய்ய, அது தாங்காதுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு வழி இருக்குது, அதில் குதிச்சு போகலாம். இன்னொரு இது இருக்குது, அதில் குதிச்சு போ. கரெக்டாக சொன்ன, வாங்க எல்லாரும் சீக்கிரம் போ. நீ வான்னு அந்த பையன் சொல்கிறான். சாரி, நாங்கள் எங்கள் வழிக்கு போகிறோம், நாங்கள் அகாடமிக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறான். நம்ம தான் நம்ம வழியை உருவாக்கிக்கணும்னு நம்ம பொறுத்தோ சொல்ல அப்படியே அகாடமியை காமிக்காங்க. நம்ம நருட்டோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. சிக்கமாரோ, அடுத்து இருக்கா சென்சே, அடுத்து எல்லா கெனின் ஜுனின் எல்லோரும் இருக்காங்க. காமிக்காங்க. இன்னும் பொறுத்து இன்னும் ஏன் வரலன்னு பார்த்துட்டு இருக்காங்க. பொறுத்தோன்னு அடுத்து அட்டண்டன்ஸில் வருது. அவன் இன்னும் வரலன்னு பார்த்துட்டு இருக்காங்க எல்லோரும். ட்ரெயின் வந்து கரெக்டாக நருட்டோ மேலே பார்க்கான். அந்த கோச் வந்து நருட்டோட ஸ்டாச்சு மேலேயே முட்டிடுது. எல்லோரும் ஆச்சரியமாக பார்க்காங்க. யாருன்னு பார்த்தா உசுமாக்கி பொறுத்தோ அப்படின்னு தலை கெட்டாக சொல்லுவான். எல்லாரும் ஆச்சரியத்தோடு பார்ப்பாங்க. நருட்டோ கோணகமாறு அனுப்பிச்சுட கோணகமாறு அங்கே போய் நிற்பான். பொறுத்தோ பிடிச்சிட்டாங்க எங்களவா. அடுத்து டைம் முடிஞ்சிடுச்சு, நம்ம கோணகமாறுவான். கோணகமாறுனா விடுங்கன்னு சொல்லுவான். இவன் உன்னோட சென்சேன்னு சொல்லுவான். கோணகமாறு அண்ணன்னு கூப்பிடக்கூடாதுன்னு. நீ உன் கூட இன்னொரு பையனையும் கூட்டிட்டு வந்தியா அப்படின்னு நம்ம கோணகமாறு ஆச்சரியத்தோடு சொல்லுவான். பொறுத்தோட இந்தியான்னு நம்ம பொறுத்தோட கேட்கான். அடுத்து டெங்கி சிரிக்கான். கோணகமாறுவை பார்த்து நாங்கள் சென்சேன்னு கூப்பிட மாட்டேன், அண்ணன் தான் கூப்பிடுன்னு சொல்கிறான். அப்படி சொல்லக்கூடாது நம்ம கோணகமாறு சொல்ல. புல்லட் ட்ரெயின் கரெக்டாக அவங்க ஸ்டாச்சுவில் பார்த்ததுனால ரொம்ப சேதமாயிட்டு அப்படின்னு நம்ம சிக்கமாறு ஸ்டாச்சுக்கு மட்டும் தான் சேதம்னு சொல்லுவான். நம்ம நருட்டோ சாரின்னு சொல்லுவான் சிக்கமாறு. இது காமினாரிமோன் கம்பெனியோட தலைவர் தந்து வந்திருக்குன்னு நம்ம சிக்கமாறு கூட இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் அவரே பணம் கட்டேன்னு சொல்கிறாருன்னு நம்ம சிக்கமாறு நருட்டோத்தை சொல்லுவான். சிக்கமாறு நருட்டோத்தை அப்படியே உங்களை மாதிரியே இருக்கான் நருட்டோ உங்கள் பொறுத்தோ அப்படின்னு சொல்கிறான். நருட்டோ பின்னாடி இருந்து புரியுதுன்னு சொல்லுவான். சரி பாய் ஃப்ரெண்ட்ஸ், இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது. இந்த வீடியோ பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. இந்த வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் அடுத்த வாட்டி சரி பண்ண